أحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى وقال نبينا صلى الله عليه وسلم إن في جنة باب يقال له ريان لا يدخل منه صائم. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் நாம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தினந்தோறும் கோடிக்கணக்கான நியமத்துகளை செய்து கொண்டிருக்கிறார். உடலில் எடுத்துக்கொண்டால் எலும்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த எலும்புகள் இல்லை என்றால் ஒரு பில்டிங்க்கு கம்பி வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? கம்பி வச்சு அதை சுத்தி என்ன போடுறாங்க? சிமெண்ட் போடுறாங்க. ஸ்ட்ராங்கா இருப்பது அந்த கம்பி இவ்வளவுதான் இருக்கும் என்பதற்கா அல்லாஹ் தஆலா நம் உடலில் கிட்டத்தட்ட 360 உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். 360 எலும்புகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு
வட்டி வந்து வட்டியா கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு முறையில மது அந்தாங்கன்னு சொல்றான், போதைக்கு அடிப்படையாதுன்றான். ஆனா அதுதான் நம்ம அதுக்குள்ளேயே போறோம். நம்மகிட்ட ஒரு தந்தையே தாயம் பெரியவங்க சொல்லும் போது, ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லும் போது அதுக்குள்ளதான் இருக்கும். அதுல என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு என்ன செய்வாங்க இளைஞர்கள், அதுக்குள்ளேயே போவோம். ஆனா இங்கிருந்து பாருங்க இளைஞர்களே, அல்லாஹ் பாதுகாத்து அந்த போதைக்குள்ள போகாம எல்லாம் பாதுகாத்து. நண்பர்களே, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இந்த வருங்காலத்தில் அந்த அதிகரிச்சிட்டு அது மறுமையினுடைய அடையாளம் என்று சொல்றான். மறுமையினுடைய அடையாளத்தில் இந்த அடையாளங்களை விபச்சாரம் அதிகரிக்கும். விபச்சாரம் அதிகரிக்கிறார் மறுமை நாள் வருகின்றான். நண்பர்களே, அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் இரண்டு காரியங்களை இன்னும் தடுந்திருக்க சொல்றான். அதன் பக்கம் போகாதீங்க, அதை விட்டும் நகர்ந்து இருங்கன்றான். இரண்டு காரியங்களை சொல்லி சொல்றான். குறிப்பா அதை செய்தால், அதை விட்டால், செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம். அல்லாஹ் சொல்ற குறிப்பிட்டு சொல்றான், இந்த ரெண்டு காரியங்களை என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்றோம். நம்ம அது பக்கத்துல என்ன பண்றோம்? போய்கொண்டு. நண்பர்களே, அல்லாஹ் உலகத்தில் எப்படியும் நம்ம வாழ்றோம், உலகத்தில் வாழ்றோம், எதையெல்லாம் செய்து வாழ்றோம், எதையும் செய்யுங்க. ஆனா அல்லாஹ் தாலா சொன்னதை விட்டு செய்கின்றான். முதல்ல இந்த உலகத்தை முதலிடம் கொடுத்து பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தை முதலிடம் கொடுத்து பார்க்காதீங்க. ஏன்? அல்லாஹ் சொன்னதை தாண்டி, ரசூல் சொன்னதை தாண்டி, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தாண்டி இந்த உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். அல்லாஹ் தொழுகுங்கன்னு சொல்றான், நோன்பு வைங்கன்னு சொல்றான், அதை பத்தி போய் பேசாதீங்கன்றான், அதை பத்தி போய் பேசாதீங்கன்றான், அது பின்னாடி இருக்கும்போது அதை பத்தி பேசாதீங்கன்றான். நண்பர்களே, இந்த உலகத்தை முதலிடம் கொடுத்து பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக சொல்றான். இரண்டாவதாக சொல்லி காட்டுவான். இரண்டாவதாக சொல்லுவான், மனோ இச்சை பக்கம் போகாதே. மனோ இச்சை பக்கம் போகாத சொல்லும். இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறோம். என்ன செய்யணும்? மனோ இச்சை பக்கம் போகாம அல்லாஹ் கதைத்தன மாணவர்கள் சில பெரியவர்கள் சும்மா சொல்லுவாங்க. இந்த மனோ இச்சை சொல்றதை நம்ம கேட்டு இங்க உட்காந்து போமா, இந்த தொப்பி சும்மா போட்டு போமா, இந்த குளிச்சுட்டு நீ புது ஆண்டையை போட்டு போமா, நீ கோதை செஞ்சுட்டு அல்லாஹ் பள்ளிக்கு நன்மை செய்வதற்கு வந்திருப்போமா, வீட்டுல இருந்து நிறைய இருப்பாங்க, அதுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துறோம், பள்ளியிலே இருக்கிறோம், அதற்கு அல்லாஹ் கூலி கொடுத்துறோம். அல்லாஹ் பார்க்க போனது நம்ம கேட்கிறோம், அவன் வாய் திறந்து ஓடுறோம், அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும். இந்த மனோ இச்சையின்படி நாம கேட்டுட்டா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? அல்லாஹ்வின் வீட்டின் பக்கம் நம்ம வந்திருக்க முடியுமா? நண்பர்களே, நம்ம அதை யோசித்து பார்த்து செய்யணும். அல்லாஹ் இரண்டு காரியங்களை கிடைச்சான். உலகத்தை முதலிடம் கொடுத்து பார்க்காது. நண்பர்களே, இந்த உலகத்தை முதலிடம் கொடுத்து பார்க்காது என்று சொன்னா உலகத்திலே வாழணும், வாழ வேணும் சொல்றது. உலகத்திலே வாழணும், உலகத்திலே வாழணும். இன்னும் சொல்லணும்னா அல்லாஹ்வை அடைவதற்கு இந்த உலகம் வேண்டும். உலகத்துல மனோவிச்சி பக்கம் போகாது. அல்லாஹ்வை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வை அடைய முடியும், ரசூலின் அன்பை பெற முடியும். நண்பர்களே, தன் மனைவியோடு கண் குளிர்ச்சியாக இருப்பதற்கு இந்த உலகம் தேவை. தன் பிள்ளைகளோடு கண் குளிர்ச்சியாக இருப்பதற்கு
சோழம் நம்மளை தங்குமிடம் கொடுத்து வா வா என்று கூப்பி உலகத்தில் கொண்டு உலகத்தை முக்கியத்துவத்தை கொடுத்து பார்த்தா முக்கியத்துவத்தை கொடுத்து பார்த்தா நாம எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். சோழம் சில பேரை தேடுகிறது என்றார்கள் பெரியவர்கள். நாம சோழத்துக்கு தேவைதான். நாம சோழத்தின் பக்கம் ஆசை வச்சிருக்கோம், சோழத்தை பக்கம் ஆசை வச்சிருக்கோம், அன்பு வச்சிருக்கோம். சோழமே சில மனிதர்களை தேடுகிறது என்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வழியை காட்டி தந்தார்கள். யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்மான தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு ஃபர்மான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருவார்கள். அவருக்கும் சுவனத்திற்கும் ஒரே ஒரு தடைதான் இருக்கும். ஒவ்வொரு ஃபர்மான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆன் அற்புதமான ஆயத்து. பக்கரா சூரால வர ஆயத்து. மூணாவது சூரத்து முதல் பக்கத்துல வர ஆயத்து. முதல் பக்கத்துல வர ஆயத்து. நம் பிள்ளைகள் வீட்டில் போய் சொல்லணும். சுவனத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்துவிட்டார். அன்பர்களே, ஒவ்வொரு ஃபர்மான தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு ஃபர்மான தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு அஸ்ர் வக்தி ஒவ்வொரு ஃபர்மான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சி நாம் ஓதிக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வான். அது ஜன்னத்து முஸ்தகத்துன் இலா அர்பாத்தி நஃபர். பெரியவர்கள் கிதாபுல் இருந்தா சோழம் 4 மனிதர்களை பிரிப்படுகிறது என்பார். சோழம் 4 மனிதர்களை பிரிப்படுது என்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கு. சோழம் பல வாசல் இருக்கு. சோழத்துல பல வாசல்கள் இருக்கு. தொழுகின் வாசல், சதகாவின் வாசல் இருக்கு. அப்படி என்ன சொல்லிட்டு போறான். அப்படி சொல்லி போகும்போது அந்த எல்லா அமல் செய்யறவங்களுக்கும் ஒருத்தர் நிறைய தொழுதுகிட்டே வராது. தொழுது கொண்டே வரும்போது தொழுகின் வாசல் பக்கம் சதகா கொடுத்துட்டே இருப்பாங்க. தொழுகையில அவ்வளோக்கா ஈடுபாடு சதகா கொடுத்துட்டே இருப்பாங்க. சதகா வாசல் சொல்ற ஒரு உலகம் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அதிகமா நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பாங்க. அந்த வாசல்ல சில பேர் போகும். அன்பர்களே, சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஒரே போயிட்டு இருக்கும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் கேட்பார், யா ரசூலல்லாஹ், இந்த எல்லா வாசல்களிலும் ஒரு மனிதர் கூப்பிடாதா? ஒரு அமல் செய்யறோம்னா தொழுதுகிட்டே இருக்கோம்னா இந்த தொழுகிற சோழம் நம்ம கூப்பிட்டு இருக்கு. வாங்கிக்கிட்ட இதை விட அது அதிகமா செஞ்சிருப்பான். தொழுகையை விட நோன்பு அதிகமா வச்சிருப்பான். நோன்பை விட சரக்கா அதிகமா வச்சிருப்பான், கொடுத்திருப்பான். இப்ப இந்த சோழம் எல்லா சோழனும் ஒரு மனிதரை வாவா என்று கூப்பிடாதா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான் நபி. நபி அற்புதமான ஒரு பதில் சொல்றாங்க. அர்ஜுன் தகூன மின்ஹும் யா அபூபக்கர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம் சொன்னாங்க, இந்த எல்லா வாசல்களிலும் வாவா என்று அழைக்குமே, அப்படி கூப்பிடும் மனிதர் என் அபூபக்கராக இருக்க வேண்டாமா? அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுங்க, அபூபக்கர் தான் போகணும்னு சொல்லுங்க. என்னதான் அபூபக்கர் அவர்களை பெருமை கொண்டாலும் அவர்கள் தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள்.
மன நிறைவோடு அல்லாஹ்வை இன்று வணங்கி வழிபட்டும் வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா. சோதனையில் இருந்து பாதுகாப்பானா. கெட்ட முடிவுகளில் இருந்து நம்மையும் நம் பெற்றோர்களையும் பாதுகாப்பானா. நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கி அருள் புரிவானா. நம் பிள்ளைகள் அவர்கள் எதிர்காலத்தை அல்லாஹ் சிறப்பாக வைப்பானா என்று கூறி உரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.